ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ருதியோட அம்மா வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க போல். எப்படியாவது அந்த குடும்பத்தை வந்து அப்படியே கலைச்சி விட்டுட்டு அவங்க பொண்ணையும் மருமகனையும் வீட்டோடு கொண்டு போயிடணுன்னு ஐடியா பண்ணுறாங்க. அதுக்கு அந்த வீட்டை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு தூபம் போட முடியுமோ போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம். இப்போ என்னன்னாக்கா, ஸ்ருதி வந்து இப்போ நார்மலாக இப்போ நம்ம அம்மா வீட்டில் நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நம்ம அம்மா கிட்ட பேசும்போது நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல, அதேமாரி ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வீட்டில் ப்ராப்ளம், இதை மாதிரி வந்து ரூம் கட்டுறதுக்கு 5 லட்சம் இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, 5 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பணம் இல்லை, அத்தையும் வந்து கொடுக்க மாட்டேன், ஆண்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த பத்திரத்தை, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு நார்மலாக சொல்லியிருக்காங்க. உடனே அதை வச்சு இதில் எப்படியாவது ஒரு சண்டையை மூட்டிடுவோன்னு சொல்லிவிட்டு 5 லட்சத்துக்கு செக்கு போட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசி, கலகம் மூட்டி விட்டுறான் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வராங்க, வந்தவுடனே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து இப்போ தான் வராரு. செக்கு இருந்தாங்கன்னு சொன்னவொடனே விஜயா அப்படியே பல்ல கட்டிக்கிட்டு போய் வாங்க போகிறாங்க. அதுக்கட்டி வந்துட்டு அப்படியே முறைக்கிறாரு ஒரு அண்ணாமலை, அப்படியே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து அங்கேருந்து வந்துட்டு வேணான்றாரு. அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது கிடையாது, பொறுமையாக இருக்கட்டும், என்ன தான் அவங்க அப்பா என்ன தான் பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம்ல. அவர் உடனே முந்திக்கிறாரு. முந்திக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எதுக்கு எங்களுக்கு ரூம் கட்ட பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு. இவங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, இந்த வீடு கட்டுறதுக்கே எங்கள் வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே அவங்க சொல்லி காட்டிட்டாங்க. அதுவே அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கிட்டே டக்குன்னு மீனா சொல்கிறாங்க, ஒரு பெரிய அதிகாரியாக அவர் லோன் போட்டு கொடுத்தாரு பேங்க்கில், அந்த லோனை வந்து அடைச்சது யார்? எங்கள் மாமா தானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அடைச்சாருன்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பொண்டாட்டிக்காரங்க உட்காந்துருக்காங்க கம்முன்னு. மருமக சொல்கிறாங்க, எங்கள் மாமனார் தானே அடைச்சாரு, லோனு வாங்கி கொடுத்தது வேணால் உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், அடைச்சது யார்? எங்கள் மாமனார் தானேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டின பொண்டாட்டி இருக்காங்க பாருங்க விஜயா, அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் தான் வேணாங்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த வீடு வந்து எங்கள் மாமியாருக்கு வந்துட்டு அவங்க அப்பா கொடுத்தாரு, அதை வந்து எங்கள் மாமா அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு பெருசாக கட்டிக்கிட்டாரு. அதேமாரி நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ருதிக்கு செய்யுங்க, ரவிக்கு செய்யுங்க, இந்த வீட்டில் ரூம் கட்டுறதுக்கு நீங்கள் என்னத்துக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி முத்துவும் மீனாவும் அதை தான் வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ருதி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜியும் நம்ம ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 5 லட்சம் ஸ்ருதியோட அம்மா கிட்ட வாங்கியாச்சுன்னா நம்ம மாதம் மாதம் பணம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மாற்றி மாற்றி வாக்குவாதம் நடக்குது. கடைசியாக என்னன்னாக்கா, அவர் சொல்கிறாரு, ரவிகிட்ட என்ன சொல்கிறாரு முத்து, ஓ மாமியார் வந்து 5 லட்ச ரூபா பணம் ஹெல்ப் பண்ண வந்தேன்னு வந்திருக்காங்க, அதை வேணால் நீ வாங்கிக்க, நீ வாங்கி வீடு வாங்கு, இடம் வாங்கு, ஏதாவது பண்ணு, வீட்டில் இரு, தனியாக போ, அது உன்னோட இஷ்டம். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து வீடு கட்ட பணம் கொடுக்கறது வந்து இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, கலகம் மூட்டுறதுக்காக தான் அவங்க இது பண்ணுறாங்கன்னு முத்து சொல்கிறாரு பாருங்க. உடனே அதை அவங்க என்னென்னு எடுத்துக்கிறாங்க, தனியாக போக சொல்கிறான் பார்த்தியா, இவனே சொல்கிறான் பாரு, ரவியும் ஸ்ருதியும் தனியாக போக சொல்லி, மனோஜும் ரோகிணியும் அதுமாரி தனியாக போயிட்டாச்சுன்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் 2 பேரும் ஆட்டியை போட்டுடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு மனோஜ் ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பற்றி உனக்கு தெரியாதாடா, நான் அப்படி நினைக்கிற ஆளாடான்னு முத்து கேட்குறாரு. சரியான சுயநலவாதிடா, நாங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டோம்னாக்கா நீனும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டை ஆளலான்னு பார்க்குறீங்களா, சரியான சுயநலவாதி தான், உன் எண்ணமே அதுதான்டா, உன் எண்ணமே சரியில்லைடான்னு திரும்ப திரும்ப அதே சொன்னோன்னா முத்துக்கு சமக்கம் வந்துடுது. மனோஜை பட்டு 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 அடிக்கிறாரு. வைக்கணும், அப்படி தான் வாயில் வைக்கணும். யாரா சுயநலவாதின்னு நினச்சிக்கிட்ட? சுயநலவாதியாட்டம் எங்கள் அப்பாவோட பணம் 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடின நீ சுயநலவாதியா? நான் சுயநலவாதியாடா? 27 லட்சம் இன்றைக்கி எங்கள் அப்பா கையில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி போய் ஒரு 5 லட்சம் ரூம் கட்டுறதுக்கு யார் கை கட்டி நின்று கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுலடா. அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போய் தொலைச்சதும் இல்லாமல் இன்றைக்கி பேச்சு பேசுறியா, என்ன சொல்கிறியாடா சுயநலவாதின்னு சொல்லி அவருக்கு கோவம் பட்டு பட்டுன்னு அடிக்கிறார். அவளை வந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம ஸ்ருதியோட அம்மாவுக்கு. உடனே சொல்கிறாரு, அவங்க என்ன நினச்சி இந்த வீட்டுக்குள்ளே கலகம் மூட்டணும்னு நினச்சி வந்தாங்களோ அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சா, அதுக்காக தான் அவங்க வந்தது, பணம் கொடுக்கறதுக்கு வரல. இந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்களை பிரித்து விட்டாச்சுன்னா அவங்க பொண்ணையும் மருமகனையும் தனியாக கூப்பிட்டு போயிடலான்னு ஐடியா பண்ணி தான் அவங்க வந்தது. வந்த உடனே இப்போ ஏதோ அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிறாங்க, இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கும்னு முத்து அதையும் சொல்கிறாரு. அப்படியே சரி என்னால் யாரும் சண்டை போட்டுக்க வேணாம், நான் நைஸாக சிரிச்சுக்கிறாங்க. முத்து போய் மனோஜை அடிக்கிறப்பெல்லாம் நைஸாக சிரிச்சுக்கிறாங்க. அதோட கிளம்பி அவங்க போயிடுறாங்க.
இப்போ இங்கே ரவிக்கிட்ட வந்து ஸ்ருதி சண்டை போடுறாங்க. எங்கள் அம்மா ஒவ்வொரு வாட்டி வரப்பையும் உங்கள் அண்ணன் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஏசி வாங்கி அனுப்புனப்பே அப்படி தான் அசிங்கப்படுத்தினார். இப்போ என்னென்னா ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு உடனே ரவி சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்து சொன்ன விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், அவன் சொன்னது கரெக்டு தானே. எங்கள் அப்பா யாருக்கிட்டையும் கை கட்டி நின்று அவருடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன். அதை தான் அவன் அப்படி பேசுகிறான். ஆனால் அதை வந்துட்டு அவன் வெளிப்படுத்த தெரில. எங்கள் அப்பா சொல்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவே வேணான்னு தானே சொல்ல இருந்தார். எங்கள் அப்பா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அவன் முந்திக்கிட்டான், அவ்வளோதான். மற்றபடி எங்கள் அண்ணன் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாதே அப்படின்னு ரவி பேசுகிறாரு. அப்போ வந்து எங்கள் அம்மா பண்ணது தான் தப்புங்கிறியா? ஆமாம், அவங்க அம்மா பண்ணது தான் தப்பு. உங்ககிட்ட ஃபோன் நீ எதுக்காக இங்கே நடக்கிற விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொன்ன? இங்கே பணம் தேவை இருக்குன்னு நீ என்னத்துக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகிட்ட கேட்குறாரு. நான் சாதாரணமாக சொன்னேன், நீ சாதாரணமாக சொன்னில. அவங்க பணம் கொடுக்கணும்னு நினச்சவங்க நம்ம 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு நான் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டுலாம் அவங்க வந்திருக்கணும். அவங்க எப்படி திடுத்துப்புன்னு வராங்க? போன வாட்டி ஏசிக்கும் அப்படி தான் பண்ணாங்க. அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாங்க. இப்போ பணத்தை எடுத்துக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்ல அவங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. அப்போ உன் அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு. ஆமாம், அவன் பேசின விதம் அவன் நடந்துக்கிட்டது வேணால் தப்பாக இருக்கலாம். அவன் சொன்ன வார்த்தை கரெக்டு. எங்கள் அப்பா போய் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு எங்கள் வீடு கட்டுறதுக்கு உங்கள் அம்மா இதுக்கு பணம் கொடுக்கணும், நமக்கு செய்கிறதெல்லாம் அது வேறு. நீ இனிமேல் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போனீன்னா இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அவர் கண்டிஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்ருதிக்கு கோவம், அவங்க அம்மா வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு. இந்த பக்கம் என்னன்னாக்கா நம்ம முத்து என்ன பண்ணுறாரு, இவர் என்ன சண்டை முடிஞ்சிச்சு. சண்டை முடிஞ்சோன்னா விலைக்கு விட்டுட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த வீட்டு பத்திரத்தை வீடு கீழ் வீட்டை மட்டும்தான் என் மாமனார் கொடுத்தாரு. ஆனால் இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோரை வந்து நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு கட்டினேன். இன்றைக்கி எனக்கு வயசாகிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியல. ஒரு ரூம் கட்டுறதுக்கு இப்போ என்னால் முடியல. அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இது மாதிரிலாம் வாங்கி கட்டிக்கிட்டு நிற்கிறேன். வந்தவங்க முன்னாடி இப்படி அசிங்கமாக அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னமோ பார்க்காதீங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க சம்மந்தினா அவங்களுக்கு முன்னாடி மாரி அடிச்சிக்கிட்டு நிற்காதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. முத்து என்ன பண்ணுறாரு, மனசு சரியில்லை, நேராக போய் குடிக்கிறாரு. செல்வத்தோடு உட்காந்து சொல்லிக்கிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே மீனா புரிஞ்சிக்கிறாங்க, இவருக்கு இன்றைக்கி நடந்த விஷயத்தை நினச்சி தான் குடிச்சிருக்காருன்ட்டு. மீனா, இது மாதிரி நான் இத்தனை நாள் குடிக்கல, இன்றைக்கி ஏன் குடிக்கிறேன்னா எனக்கு தெரியுங்க, நீங்கள் குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் குடிச்சிட்டு சீக்கிரமே வந்துடுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு மீனா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை கதவை திறக்கிறாரு, ரூம் கதவை. முத்து வந்து மீனா கிட்ட வந்து, அப்போ என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்டாட்டியாக நீ தான் எனக்கு இருக்க, நான் எதுக்கு குடித்தேங்கிறது உனக்கு காரணம் தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை கதவை திறக்கிறாரு. அதோட முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. முத்து காலையிலே சாமி கும்பிட்றாரு. இந்த ரூமை யாரும் கட்ட தேவையில்ல, எங்களுக்கு ரூமும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னால் என்றைக்கு என் கையில் வசதி வருதோ நான் இப்போ ரூம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. காலையிலே தலையெல்லாம் குளிச்சுட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜ் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதில்ல. நைட்டு தான் அம்மா அடி வாங்கினார்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே அவன் பொண்டாட்டிக்கு எல்லா நகையும் நானே வாங்கி போடுறேன்னு சபதம் விட்டான், அதுவே இன்னும் நிறைவேறல. அடுத்து இப்போ என்னென்னா மாடியில் ரூம் கட்ட போகிறானா, அடுத்த சபதம் போடுறான் பாரு அப்படின்னு சொல்லி மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, சபதம் போட்டுற போகிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து இது சபதம், மேலே ரூமை வந்து எங்கள் வீட்டுக்காரே சம்பாரித்து கட்டுவார் அப்படின்னு சபதம் போடுறாங்க நம்ம மீனா. இதோட இருக்குது. ஐயோ, இந்த சிறகடிக்க ஆசை நாடகத்தை பார்த்தாலே. ஆனால் அந்த ரோகிணி எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸ்ருதியாவது பரவாயில்ல விடுங்க, ஸ்ருதியாவதும் வந்து ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மீனாவை வந்து உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்து மீனா கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுனாங்கன்னா அவங்க வாயிலே ஸ்டாப்லர் போட்டு விட்ருவான் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க ரவிக்கிட்ட. அடுத்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என்கிட்ட வராத வரைக்கும் நல்ல விஷயம், என்கிட்டலாம் இது மாதிரிலாம் பேசுனாங்கன்னா வேறு லெவலாக என்னென்ன பண்ணுவோம் பண்ணிவிடுவேன் உங்கள் அம்மாவை அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீனாவும் ஆனால் வாய்க்கு வாய் பேசி பதில் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விஜயாவுக்கு தொடச்சி போட்ட மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் குடிசையிலேருந்து வந்தவ தானேன்னு எத்தனை வாட்டி சொல்லி காட்டுறது. அதுவும் அவங்க அப்பா ரயிலில் விழுந்து செத்து போனதுனால இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். ரயிலில் விழுந்து செத்து போனது குடிசையிலேருந்து வந்தான்னா அந்த குடும்பத்தை வந்துட்டு ஒரு மூத்த மருமகளாக இருந்து அந்த குடும்பத்தை வந்து எப்படி பார்க்கணுமோ பார்த்துட்டு தானே இருக்காங்க. எங்கேருந்து வந்தான்னா இப்போ நாளைக்கு ரோகிணி வந்து உண்மை கதை தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ எப்படி பேசுவாங்க? ரோகிணி இப்போ மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மீனாவை அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க.
கேவலமாக பேசுகிறாங்க. மீனாவை சொல்கிறாங்க, மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக நீங்கள் வந்து பணம் தரேன்னு சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பூ கட்டுற வேலை எனி டைமும் இருந்துக்கிட்டேவா இருக்கும், இல்லை முத்துக்கு வந்து டிரைவர் வேலை டெய்லி சவாரி இருந்துக்கிட்டே இருக்குமா? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கிறதுக்காக பணம் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி வலியக்க வாயை பிடுங்குறாங்க மீனா கிட்ட. ஆனால் மீனா பதிலுக்கு டக்குன்னு கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் பாக்கெட் மணி கொடுக்குறீங்க மாதம் மாதம் ஆன்ட்டிக்கு அத்தைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அது என்ன நல்ல பேர் வாங்கிறதுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் எங்கள் ரேஞ்சுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம், நீங்கள் உங்கள் 2 பேரால் முடியுமா, எதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. எங்கள் ரேஞ்சுக்கு நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோம், நீங்கள் பெரிய ரேஞ்சு தானே, நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது தானே, எங்கள் வீட்டுக்காரோட கம்மியாக தானே உங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு. ஐயோ இவங்க மாற்றி. ஆனால் ஸ்ருதி தான் வந்துட்டு நல்ல டைப்பு. ஸ்ருதி கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன் ரோகிணி அப்படிலாம் பேசி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு நிற்கிறீங்க, அவங்க வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க தரேன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க ரேஞ்சுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன், அது எதுக்கு அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி நியாயமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா பண்ணுற அந்த வில்லித்தனம் இன்னும் தெரியல ஸ்ருதிக்கு. அதாவது அவங்க அம்மா வந்து ஸ்ருதியையும் அவங்களையும் பிரிக்கணும், அந்த குடும்பத்தை வந்து எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு அவங்க பிளான் போடுறது இன்னும் ஸ்ருதிக்கு தெரியல. ஸ்ருதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா மூஞ்சியே உடச்சி விட்ருவாங்க அவங்க. அது ஆனால் இன்னும் ஸ்ருதிக்கு தெரியல. ஆனால் விஜயா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஐயோ இந்த மனோஜியும் ரோகிணியும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஜங்குன்னு குதிக்குது. என்னைக்கு போட்டு பொத்துன்னு உடைக்க போதோ தெரில. ரோகிணி விஷயம் தெரியுற அன்றைக்கி ரோகிணிக்கு அதோட கதை முடிஞ்சிச்சு. என்ன பேச்சு, வார்த்தையை என்றைக்கும் கொட்டக்கூடாது, அது மாதிரிலாம் அள்ள முடியாது. திரும்ப அடி கூட ஒரு அடி அடிச்சு, அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஒரு அடி அடிச்சிட்டா கூட ஆறி போயிடும், அடுத்த நிமிஷம் அந்த வலி மறந்து போயிடும். ஆனால் வார்த்தையால் ஒருத்தவங்களை நம்ம வந்துட்டு பேசிட்டோம்னா அந்த வார்த்தை வந்து காலங்காலத்துக்கும் அழியாதுன்னு சொல்கிறாங்களே, சும்மாவை சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் என்னான்னு கேட்டால் நாக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அந்த நாக்கு நம்ம பேசுகிறது வார்த்தையை யோசித்து பேசணும்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அநியாயமாக மீனாவை பேசுகிறாங்க. சரி, மீனாவை பேசுகிறது தான் நம்ம ஒரு வகையில் ஏற்றுக்கலாங்க, அந்த முத்துவை பேசுகிறத ஏற்றுக்கவே முடியலங்க. முத்து அவங்க வயிற்றில் தானே பிறந்த புள்ள தானே, அது என்னது அது 2ஆம் தரத்து புள்ள மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. முத்து வந்து விஜயாவுக்கு பிறந்த புள்ள தானே, ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் பாசம் இருக்கும்லங்க. இப்போ பிள்ளைங்கன்னா ஒரு நேரம் கோவமாக இருக்கும், ஒரு நேரம் பாசம் இருக்காதா? முத்து மேலே அவங்களுக்கு அப்படி என்ன கோவம், என்னமோ 2ஆம் தரத்துக்கு பிறந்த பிள்ளைங்க மாதிரிலாம் அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவை பார்த்தாலே அப்படி பேசுகிறாங்க, என்னமோ வில்லியாட்டம். ரொம்ப ஓவர். ஆனால் அவங்க பண்ணுறது ரொம்ப அநியாயம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கடவுள் தான் பயங்கர தண்டனை கொடுக்கணும், ரொம்ப அநியாயம். ஆனால் முத்துவை பாவம் எவ்வளோ வார்த்தை கொட்டுறாங்க தெரியுமா, அது மாதிரி அதை தாண்டி கொட்டுறாரு இந்த மனோஜி. அந்த மீனாவை கேவலப்படுத்தி முத்துக்கிட்ட பேசுகிறது. ஒன்றும் இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டிட்ட உங்கள் மாமியார் 2 பூ பை தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, என் மாமனார் பிஸ்னஸ் பண்ண பணம் அனுப்பியிருக்காரு. என்னத்த பணம் அனுப்பிட்டாரு, உனக்கே தெரியும் அந்த பணம் வந்து ஜீவா கொடுத்த பணம்னு. உன் மாமனார்ட்டேருந்து இன்னும் 1 பைசா வரல, நீ என்னத்துக்கு தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க? அதை நினச்சி பார்க்கணும்ல. இந்த பணமே நம்ம மாமனார் கொடுக்கல, நம்மளே ஜீவா கொடுத்த பணம், அந்த இழுத்துட்டு ஓடி போன பணத்தை தான் நம்ம பிடுங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னத்துக்கு வாய்ஸ் அவார்டு விட்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரிய தேவையில்ல. நாளைக்கு வந்துட்டு ரோகிணி ஏழை விட்டு பொண்ணுதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் மனோஜி? வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவாரா? பார்க்கலாமே, அதையும் வேணான்னு விட்டு போக போகிறாரா இல்லை வச்சு குடும்பம் பண்ண போகிறாரான்னு அப்பயும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏதோ மீனாவுக்குனா தான் அவங்க அம்மா பூ கட்டுறாங்க, அங்கே ரோகிணியோட அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரோகிணிகிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பேச்சு இதெல்லாம், துமுறுத்தனமான பேச்சு. இந்த மனோஜிக்கும் சரி விஜயாவுக்கும் சரி வாய் பயங்கரம். ஆனால் ரவி வந்துட்டு ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் முத்து பேசுகிறது வந்து கோபமான முறையில் இருந்தாலும் பேசுகிற விதம் கரெக்டுங்கிறாரு, பேசுகிற பாயிண்ட்டு கரெக்டு, அதை அவன் தெரியப்படுத்துகிற விளக்குற விதம் தான் தப்பாக இருக்குது. கோபமாக அதை வெளிக்காட்டுறான், மற்றபடி அவன் பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு ரவி புரிஞ்சுக்கிறாரு. என்றைக்குமே அவன் ரவி அதுமாரி முத்து நினைக்க மாட்டான், இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும், அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு தான் நினைப்பான். என்றைக்கும் அவன் முத்து வந்து நம்மளெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அவன் மட்டும் இந்த வீட்டை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவன் கிடையாது அப்படின்னு ரவி பேசுகிறாரு. ஆனால் இந்த ரோகிணி, மனோஜி, விஜயா இந்த 3 பேரையும் ஒரு வீட்டில் வைக்கணும். ஐயோயோயோப்பா. ஆனால் அது நிஜத்துலையா இருந்தால் உண்மையிலே ஒரு நிஜமான ஒரு கதையில் இப்போ நாடகமாக நம்ம பார்க்குறோம். நிஜத்தில் வந்து இவ்வளோ டார்ச்சருக்கெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கவே மாட்டான். இந்நேரம் முத்துவாக இருந்தாலும் சரி, மீனாவாக இருந்தாலும் சரி, அதேமாரி நிஜ கேரக்டராக இருந்தாக்க இந்நேரம் சீப்பா உங்ககிட்ட இருக்கிறதோட நான் சும்மாவே இருவேன், வெளியில் தனியாக போயிடுவாங்க. மீனா மாதிரிலாம் யார் இருப்பாங்க? எங்கள் அப்பாவை நீ 1000 வாட்டி அசிங்கப்படுத்துறியேன்னு சொல்லிவிட்டு
நான் தனியாக போகிறேன் வீடு பாரு, இல்லாட்டி போனாக்கா நீ இருந்துக்க உங்கள் அம்மா அப்பாவோடையே நான் போகிறேன்னு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ திட்டு வாங்கிக்கிட்டு இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டுலாம் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. நிஜத்துலலாம் நாடகத்தில் வேணால் நாடகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். முத்துவுமே சரி, இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்க இது மாதிரி 3 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைங்கள மட்டப்படுத்தி பேசுனாக்கா எவன் தாங்கிக்கிட்டு இருப்பான்? அட போமா, அம்மாவாக இருந்தாலும் சரி சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் தனியாக போகிறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்று என்னை குடிசையில் போய் இரு, அங்கே போய் இருலாம், நீ சொல்ல தேவையில்ல, நீ ஒரு 2 பையங்களோடையே இருந்துக்கோ, நான் போய்க்கிறேன் தனியாக என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. முத்துவாக இருக்கு, அவங்க அப்பாவை விட்டு போக முடியாமல் நிற்கிறாரு. உண்மையிலே அதான் காரணம். அப்பாவை விட்டு போக முடியல, அப்பாவை பிரிஞ்சு போகக்கூடாது, தனியாக போகக்கூடாதுன்னு அம்மா இதையும் வாங்கிக்கிட்டு அவர் இருக்கார். பாவம், ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறார். பெத்த தாயே வந்து ஒரு பிள்ளைய வந்துட்டு நீ டிரைவர் வேலை தானே பார்க்குற, உன்னால் என்ன முடியும்னு கேவலமாக பேசலாமா? பாவம்ல அது மாதிரிலாம் பேசுகிறது. என்னமோ போங்க. இந்த நாடகத்தை பார்த்தாக்கா ரொம்ப பாவமாக இருக்குது. முத்துவோட கதையை நினச்சாலும் பாவமாக இருக்குது, நம்ம மீனாவை நினச்சாலும் ரொம்ப பாவமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது. சபதம் போட்டிருக்காங்க நம்ம மீனா, வீடு எப்படி கட்ட போகிறாரு முத்துங்கிறத, நம்ம ரூமு எப்படி கட்ட போகிறாருன்னு பார்க்கலாம். அவங்க அப்பாவோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் எப்படியாவது கட்டிடுவார் முத்து. அது நடக்கிற விஷயந்தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இன்றைக்கி தாங்க நடந்துச்சு சிறகடிக்க ஆசையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.